என் பெயர் நீதி. என் கணவர் எப்போதும் தன் தந்தையோடு ஒரு நண்பனைப் போலத்தான் பழகுவார். அது மட்டுமல்ல, என் மாமனார் பார்ப்பதற்கு மிகவும் இளமையாக காட்சியளிப்பார். என் கணவர் தன் தந்தையிடம் தனது எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வார். அவர் என்னுடைய ஒவ்வொரு புகைப்படத்தையும் என் மாமனாருக்கு அனுப்பி வைப்பார். என் மாமனார் மிகவும் விசித்திரமான குணம் கொண்ட ஒரு மனிதராக இருந்தார். அவர் என்னிடமும் மிகவும் சகஜமாக ஒரு நண்பனைப் போல பழக முயற்சிப்பார். நான் என் கணவரிடம் என் மாமனாரைப் பற்றிச் சொல்லும்போதெல்லாம் அவர் என்னை திட்டுவார். என் தந்தை மிகவும் நல்ல மனிதர் என்று என் கணவர் கூறுவார். இது என் கணவரின் வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய தவறான புரிதலாகும். ஒரு நாள் என் மாமனார் என்னிடம் ஒரு காரியத்தை செய்தார். அதைப் பற்றி கேட்டால் உங்களுக்கே உடல் சிலிர்த்து போய்விடும், நடுங்கிவிடுவீர்கள். ஏனென்றால் ஒரு நாள் என் மாமனார் என்னிடம், நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள், மிகவும் மரியாதைக்குரிய குடும்பத்தில் வளர்ந்த பெண். நான் மிகவும் பாரம்பரியமிக்கவள், தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே கூட சென்றதில்லை. நான் எப்போது வெளியில் சென்றாலும் என் பெற்றோருடன் மட்டும்தான் செல்வேன். என் பெற்றோர் என்னை மிகவும் நல்ல முறையில் வளர்த்தெடுத்திருந்தார்கள். நாங்கள் 3 சகோதரிகள் மற்றும் 2 சகோதரர்கள் இருந்தோம். எங்கள் உடன்பிறந்தவர்களில் நான்தான் அனைவருக்கும் மூத்தவள் ஆவேன். அதனால் எங்கள் வீட்டில் முதலில் திருமணம் நடக்க வேண்டியதும் எனக்குத்தான். நான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பேன். எங்கு சென்றாலும் பார்த்தவுடனே பிடித்துவிடும். ஏனென்றால் நான் எப்போதும் மிகவும் எளிமையாகத்தான் இருப்பேன். நான் ஒருபோதும் அதிகமாக ஒப்பனை மேக்கப் செய்து கொண்டதே இல்லை. அப்படி ஒப்பனை ஏதும் இல்லாமலேயே நான் மிகவும் அழகாக காட்சியளித்தேன். உனக்கு திருமணமாகி முழு ஒப்பனை செய்யும்போது நீ தேவதை போல் இருப்பாய் என்பார்கள். நான் எப்போதுமே சுடிதார் உடைகளை மட்டும்தான் அணிந்து வந்தேன். என் வீட்டில் எங்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுத்ததில்லை. நாங்கள் ஒருபோதும் நவீன ரக ஆடைகளை, ஃபேஷனபிள் ட்ரெஸ்ஸஸ் அணிந்ததே இல்லை. நாங்கள் எப்போதுமே மிகவும் எளிமையான சுடிதார்களை மட்டும்தான் அணிவோம். நாங்கள் எங்காவது வெளியில் சென்றாலும் எப்போதும் பெற்றோருடன் மட்டும்தான் செல்வோம். சொல்லப்போனால் என் பெற்றோர் என் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றினார்கள். நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எல்லா பொருட்களும் வீட்டில் வந்து சேர்ந்துவிடும். என்னுடைய இந்த சிறிய மற்றும் எளிமையான வாழ்க்கையில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் எந்த ஒரு ஆணையும் காதலித்ததே இல்லை, ஏனென்றால் நான் அப்படிப்பட்டவள் அல்ல. நான் எப்போதுமே என் வேலையில் மட்டும்தான் கவனமாக இருப்பேன். இப்போது எனக்கு 27 வயது ஆகியிருந்தது. என் பெற்றோர் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அவர்கள் எனக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். என் பெற்றோர் எங்களைப் போலவே எளிமையான ஒரு நல்ல வரனை தேடினார்கள். அதே நேரத்தில் எங்களின் குடும்பத் தகுதிக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென்றும் நினைத்தார்கள். மாப்பிள்ளை நன்றாக படித்தவனாகவும் பார்க்க வசீகரமாகவும் இருக்க வேண்டும் என்றார்கள். ஏனென்றால் பார்க்க அழகில்லாத படிக்காத ஒருவனுக்கு என்னை மணமுடிக்க அவர்கள் விரும்பவில்லை. எனக்கு நிறைய நல்ல வரன்கள் வந்து கொண்டிருந்தன, ஆனால் நான் படித்துக் கொண்டிருந்தேன். அதனால் அந்த நாட்களில் நான் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. இப்போது ஏதோ ஒரு சாதாரணமான பையனுக்கு என்னை திருமணம் செய்து கொடுத்துவிட்டால், நல்ல வரன்கள் வந்தபோது செய்யாமல் இப்போது இப்படி செய்துவிட்டார்கள் என்று பேசுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எனக்காக ஒரு வரன் தேடி வந்தது. அந்த பையன் மிகவும் நன்றாக படித்திருந்தான், உயர்தகுதி பெற்றிருந்தான். அவனுக்கு சொந்தமாக தொழிலும் நிறைய பெரிய பங்களாக்களும் இருந்தன. அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய தந்தையைத் தவிர வேறு யாரும் இல்லை. இந்த வரனை என் தந்தைக்கு தெரிந்த ஒருவர்தான் வந்து சொல்லியிருந்தார். என் அப்பாவுக்கும் இந்த வரன் மிகவும் பிடித்துப் போய்விட்டது. ஏனென்றால் அந்த பையனின் குடும்பத்தில் அதிக நபர்கள் யாரும் இல்லை. இந்த வரன் எவ்வளவு நன்றாக இருந்ததென்றால் மறுப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. என் குடும்பத்தினருக்கு அந்த பையனை மிகவும் பிடித்துப் போய்விட்டது. என்னுடைய புகைப்படத்தை பார்த்தவுடன் அந்த பையனுக்கும் என்னை மிகவும் பிடித்துவிட்டது. எங்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. 4-5 மாதங்களுக்குப் பிறகு திருமணமும் நடந்தது. என் புகுந்த வீட்டில் பெண்கள் என்று யாரும் இல்லை. என் கணவர் தன் தந்தையுடன் மிகவும் சகஜமாக பழகுவார் என்று கேள்விப்பட்டேன். அவர்கள் இருவரும் சிறந்த நண்பர்களைப் போலத்தான் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் தங்களுக்குள் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வார்களாம். என் மாமியார் பல வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டாராம். ஆனால் என் மாமனார் பார்ப்பதற்கு மிகவும் மிடுக்காகவும் அழகாகவும் இருந்தார். அவரை பார்த்தால் என் கணவர் அவருடைய மகன் என்றே தோன்றாது. என் கணவரின் அண்ணனைப் போலத்தான் அவர் காட்சியளிப்பார். என் கணவரின் பெயர் கபில். எனக்கு என் கணவரை மிகவும் பிடித்திருந்தது. ஏனென்றால் தன் தந்தையைப் போலவே அவரும் மிகவும் அழகாக இருந்தார். என் மாமனார் தன்னை எப்போதும் மிகவும் இளமையாக பராமரித்து வந்தார். அவர் தன் தோற்றத்தின் மீது எப்போதும் அதிக கவனம் செலுத்தி வந்தார். அவர் தன் மகனுக்காக மறுமணம் செய்து கொள்ளவே இல்லை. 2ஆம் மனைவி தன் மகனை பெற்ற தாய் போல நேசிக்க மாட்டாள் என்று கருதினார். அதனால்தான் தன் முழு வாழ்க்கையையும் தன் மகனுக்காகவே அர்ப்பணித்தார். என் கணவரின் குணம் மிகவும் நன்றாக இருந்தது. அமெரிக்காவில் படித்தவர்.
அவர் அமெரிக்காவில்தான் தங்கி தன் படிப்பை முடித்திருந்தார். படிப்பு முடிந்த பிறகு இங்கு மும்பையில் தன் சொந்த தொழிலை தொடங்கினார். நான் திருமணத்திற்குப் பிறகு என் புகுந்த வீட்டிற்கு வந்தபோது ஒரு விஷயத்தை கவனித்தேன். என் கணவரும் மாமனாரும் மிகவும் நகைச்சுவையான குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதில் என் மாமனார் தன் மகனிடம் மிகுந்த பாசத்துடனும் விளையாட்டுத்தனத்துடனும் இருந்தார். என் மாமனார் தொழில் விஷயமாக அடிக்கடி கோவாவிற்குச் சென்று வருவார். கோவாவில் அவர்களுக்கு ஒரு பங்களா இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவருக்கு அந்த பங்களாவில் தங்குவதுதான் மிகவும் பிடிக்குமாம். அது அவருடைய விருப்பமான இடம். இங்கே என் கணவர் மும்பையில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார். என் மாமனாருக்கு தோன்றும்போதெல்லாம் இங்கு வந்து தங்குவார். அவர் நினைக்கும்போது கோவா பங்களாவிற்குச் சென்று தங்கிவிடுவார். எங்கள் திருமணம் இரு தரப்பிலும் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. என் புகுந்த வீட்டினரும் எந்த ஒரு குறையும் வைக்காமல் திருமணத்தை நடத்தினார்கள். இங்கே என் பெற்றோரும் என் திருமணத்தை மிகவும் சிறப்பான முறையில் நடத்தினார்கள். என் கணவர் என்னிடம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருந்தார். இவ்வளவு எளிமையான பாரம்பரியமிக்க பெண் என் வாழ்வில் வருவாள் என்று நினைக்கவில்லை என்றார். இந்த நவீன காலத்தில் இப்படிப்பட்ட பெண் இன்னும் இருக்கிறாள் என்பதை அவராலேயே நம்ப முடியவில்லை. ஏனென்றால் இது நவீன காலம், எல்லா பெண்களும் தங்களை நவீனமாகவே காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் என் கணவர், நீ எவ்வளவு எளிமையாக இருக்கிறாயோ அவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்றார். உன்னுடைய இந்த எளிமைதான் உன்னுடைய அழகின் அடையாளம் என்று கூறுவார். என் மாமனார் அந்த நாட்களில் எங்கள் திருமணத்திற்காக எங்கள் வீட்டில்தான் தங்கியிருந்தார். எங்கள் திருமணம் முடிந்து 4 நாட்கள் ஆகியிருந்தன. 4 நாட்களுக்குப் பிறகு என் மாமனார் என் கணவரிடம் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். நாங்கள் தேனிலவு ஹனிமூன் செல்வதற்காக ஐரோப்பாவிற்கான யூரோப் பயணச்சீட்டுகளை கொடுத்தார். தன் தந்தையின் இந்த இன்ப அதிர்ச்சியால் என் கணவர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். அதன் பிறகு நாங்கள் இருவரும் தேனிலவிற்காக ஐரோப்பாவிற்குச் சென்றோம். அங்கு சென்றதும் நான் பல நவீன ரக ஆடைகளை, மாடர்ன் க்ளோத்ஸ் அணிந்திருந்தேன். நாம் இப்போது நம் நாட்டில் இல்லை, இது நம் தேசமல்ல என்று என் கணவர் கூறினார். இங்குள்ள மக்கள் அனைவரும் இப்படிப்பட்ட ஆடைகளைத்தான் அணிகிறார்கள் என்றார். எனவே இங்கு வருவதற்கு முன்பே என் கணவர் எனக்கு நவீன ஆடைகளை வாங்கித் தந்திருந்தார். எனக்கு அப்படிப்பட்ட ஆடைகளை அணிவதில் எந்த எதிர்ப்பும் இருக்கவில்லை. ஏனென்றால் எனக்கு திருமணமாகிவிட்டது, என் கணவரே என்னை அணியச் சொல்கிறார். ஆனால் எனக்கு அந்த ஆடைகளை அணிவதற்கு சற்றே வெட்கமாக இருந்தது. ஏனென்றால் இதற்கு முன்பு நான் ஒருபோதும் இத்தகைய ஆடைகளை அணிந்ததில்லை. அப்போது தன் தந்தை தனக்கு சொன்ன ஒரு விஷயத்தை என் கணவர் என்னிடம் கூறினார். அங்கு சென்ற பிறகும் மருமகள் சுடிதார் அணிந்து கொண்டிருக்கப் போகிறாள், அவளுக்கு புரியவை என்றாராம். ஐரோப்பாவில் எல்லாரும் நவீனமாக இருப்பார்கள், அதனால் அவளுக்கு அதேபோல் ஆடைகளை வாங்கு என்றாராம். அவர் சொன்னதன் பேரில்தான் என் கணவர் எனக்கு அந்த ஆடைகளை வாங்கித் தந்தார். ஒரு நாள் பேச்சினூடே என் கணவர் ஒரு விஷயத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அவருடைய தந்தைக்கு பல அழகான மற்றும் இளம்பெண்களுடன் நட்பு இருக்கிறது என்றார். அவ்வளவு வயது ஆகியும் என் மாமனாருக்கு இத்தனை இளம்பெண்களுடன் நட்பு இருப்பதை அறிந்து வியந்தேன். நான் என் மாமனாரின் சமூக ஊடக பக்கத்தை, சோஷியல் மீடியா அக்கவுண்ட் கூட சோதித்து பார்த்தேன். அவருக்கு பின்தொடர்பவர்கள், ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருந்தார்கள். அதில் பெரும்பாலானோர் பெண்கள். அதில் எந்த பெண்ணுக்கும் 30 வயதிற்கு மேல் இருக்கவில்லை. ஒவ்வொரு இளம் மற்றும் அழகான பெண்ணும் அவருடைய நண்பர்கள் பட்டியலில் இருந்தார்கள். அவருடைய சமூக ஊடக பக்கத்தில் அவ்வளவு அழகான புகைப்படங்கள் பதிவேற்றப்பட்டிருந்தன. அவரை பார்த்தால் ஒரு வாலிப மகனின் தந்தை என்று எவருமே சொல்ல முடியாது. என் மாமனாருக்கு பெண்களின் மீது இவ்வளவு ஆர்வம் இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளவு வயது ஆகியும் அவருடைய நடவடிக்கைகள் 20 முதல் 25 வரை வயது வாலிபனைப் போல இருந்தது. ஆனால் அப்படியிருந்தும் அவர் ஏன் மறுமணம் செய்து கொள்ளவில்லை? அதற்கு என் கணவர், அவர் தன் மகனின் வளர்ப்பு கெடக்கூடாது என்று நினைக்கிறார் என்றார். அதனால்தான் அவர் திருமணம் செய்யாமல் தன் மகனை முழுமையாக கவனித்துக் கொண்டார். இதன் காரணமாகவே என் கணவர் தன் தந்தை மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். என் மாமனார் தன் மகனுக்கு உலகிலுள்ள அனைத்து மகிழ்ச்சியையும் கொடுத்திருந்தார். மகன் என்ன கேட்டாலும் தந்தை அதை அப்படியே நிறைவேற்றி வைப்பார். ஆனால் தேனிலவில் இருந்தபோது நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். என் கணவர் எடுக்கும் என்னுடைய அனைத்து புகைப்படங்களையும் என் மாமனாருக்கு அனுப்பிக் கொண்டிருந்தார். எனக்கு இந்த விஷயம் மிகவும் விசித்திரமாகவும் சங்கடமாகவும் இருந்தது. ஐரோப்பாவில் நான் அணிந்திருந்த நவீன ஆடைகளில் என் உடல் சற்றே தெரிந்தது. இடம் வேறாக இருந்ததாலும் அங்கு அனைவரும் அப்படி இருந்ததாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் கணவர் ஒவ்வொரு புகைப்படத்தையும் மாமனாருக்கு அனுப்பியது எனக்கு பிடிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் என் கணவர் அடிக்கடி காணொளி அழைப்பு, வீடியோ கால் மூலம் என்னை அவரிடம் காட்டினார். மருமகள் எப்படி இருக்கிறாள், என்ன செய்கிறாள் என்று காட்டு என்று மாமனார் கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் எனக்கு மாமனார், தந்தைக்கு நிகரானவர். நான் அத்தகைய ஆடைகளில் இருக்கும்போது என் மாமனார் என்னை பார்ப்பதை நான் விரும்பவில்லை.
ஒருவேளை என் மாமனார் எங்களுடன் ஐரோப்பாவிற்கு வந்திருந்தால் நான் இந்த ஆடைகளை அணிந்திருக்க மாட்டேன். நான் இந்த ஆடைகளை அணிந்ததே என் கணவரின் ஆசைக்காகவும் தேனிலவு என்பதற்காகவும் தான். மேலும் அங்குள்ள அந்நிய மனிதர்களை பார்த்து எனக்கு எந்த வெட்கமும் வரவில்லை. ஆனால் என் மாமனார் முன்னிலையில் எனக்கு நிச்சயம் வெட்கமும் சங்கடமும் வந்திருக்கும். ஆனால் என் கணவரோ ஒவ்வொரு தருணத்தின் புகைப்படம் மற்றும் காணொளியை அவருக்கு அனுப்பினார். இந்த விஷயத்தால் என் கணவருடன் எனக்கு சண்டையும் மனவருத்தமும் ஏற்பட்டது. ஆனால் என் கணவர் என்னை எப்போதும் சமாதானப்படுத்திவிடுவார். அப்பா கேட்கும்போது என்னால் புகைப்படங்களை அனுப்ப முடியாது என்று சொல்ல முடியாது என்பார். என் புகுந்த வீட்டின் சூழல் மிகவும் சுதந்திரமானதாக ஃப்ரீ கல்ச்சர் இருந்தது. என் கணவரும் அதே எண்ணம் கொண்டவராகத்தான் இருந்தார். உனக்கு திருமணமாகிவிட்டது, இனி இந்த சதி சாவித்திரி வேடத்தையும் வெட்கத்தையும் விடு என்றார். நீ உன் வீட்டில் இருந்தபோது எப்போதும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாய் என்றார். இது உன்னுடைய புகுந்த வீடு, இங்கே சுதந்திரமாக வாழ கற்றுக்கொள் என்றார். எங்கள் தேனிலவு முடிந்து நாங்கள் மீண்டும் வீட்டிற்கு திரும்பினோம். நாங்கள் வீட்டிற்கு வந்ததும் என் மாமனார் உடனே தன் மகனை கட்டியணைத்துக் கொண்டார். அவர் என்னையும் கட்டியணைப்பதற்காக என் அருகில் முன்னோக்கி வந்தார். நான் அவரை தடுத்துவிட்டு சற்றே பின்னோக்கி நகர்ந்து நின்று கொண்டேன். என்னுடைய இந்த நடவடிக்கை என் கணவருக்கு சற்றும் பிடிக்கவில்லை. என் மாமனார் இந்த விஷயத்தை சிரித்துக்கொண்டே கடந்து பின்வாங்கிவிட்டார். ஆனால் என் கணவர் என்னை கோபமாக முறைத்து பார்ப்பதை நான் கவனித்தேன். நான் என் மாமனாருடன் எந்த பேச்சும் பேசாமல் நேராக என் அறைக்குள் சென்றுவிட்டேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு என் கணவர் அறைக்குள் வந்தார். வந்தவுடனே என்னிடம், நீதி, உன்னுடைய இந்த நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை என்றார். என் தந்தையிடம் நீ சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று கோபித்துக் கொண்டார். அவர் உன்னை கட்டியணைக்க வந்தார், ஆனால் நீ பின்வாங்கிவிட்டாய் என்றார். நான் சொன்னேன், கபில், அவர் என் மாமனார், அவர் ஏன் என்னை கட்டியணைக்க வேண்டும்? அதற்கு என் கணவர், பெரிய மனிதர்களிடையே இப்படித்தான் அன்பு செலுத்துவார்கள் என்றார். உனக்கு என்ன தெரியும்? நீ எப்போதும் வீட்டுக்குள்ளேயே இருந்தவள்தானே என்று சாடினார். நான் என் கணவரிடம், நான் வீட்டில் இருந்தவள்தான், என் பெற்றோரும் பலரை சந்தித்திருக்கிறார்கள் என்றேன். ஆனால் இப்படி கட்டியணைப்பது எங்கள் குடும்ப வழக்கமல்ல, தூரத்திலிருந்தே மரியாதை செலுத்தலாம் என்றேன். என்னுடைய இந்த வார்த்தைகளால் என் கணவருக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது. அவர் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தாலும் தந்தையென்று வரும்போது மிகவும் தீவிரமாகிவிடுவார். இப்படியே நாட்கள் நகர்ந்தன. என் மாமனாரின் நடவடிக்கைகள் எனக்கு விசித்திரமாக தோன்றின. ஆனால் இதற்கெல்லாம் என் கணவரே தொடக்கப்புள்ளியாக இருந்தார் என்பதை நான் உணர்ந்தேன். என் கணவர் தன் தந்தையிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் எங்களுக்குள் நடந்த அந்தரங்க விஷயங்களை கூட அவர் தன் தந்தையிடம் சொன்னபோது நான் அதிர்ந்தேன். என் கணவருக்கு அது ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய விஷயம். நான் என் தாயிடம் கூட இத்தகைய அந்தரங்க விஷயங்களை பேசியதே இல்லை. கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இங்கே என் கணவர் தன் தந்தையிடம் அனைத்து தனிப்பட்ட விஷயங்களையும் சொல்லியிருந்தார். அதை அவரே என்னிடம் பெருமையாக வந்து சொல்லவும் செய்வார். நான் உன்னை பற்றிச் சொன்னபோது அப்பா இப்படிச் சொன்னார், புகைப்படம் காட்டியபோது இப்படிச் சொன்னார் என்பார். இந்த விஷயங்களால் நான் மிகவும் கோபமடைந்து கத்துவேன், ஏனென்றால் இது எனக்கு தவறாக தெரிந்தது. இப்போது மெல்ல மெல்ல என் மாமனாரின் நடவடிக்கைகள் இன்னும் விசித்திரமாக மாறத் தொடங்கின. அவர் எப்போதும் கோவா பங்களாவில்தான் இருப்பார் என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் என் திருமணம் நடந்த நாள் முதல் அவர் இந்த வீட்டிலேயே தங்கிவிட்டார். இப்போது அவர் இங்கிருந்து போவதை பற்றியே பேசுவதில்லை, எப்போதும் என் அருகில் வர முயன்றார். அவர் நகைச்சுவை என்ற பெயரில் என்னிடம் பல தவறான விஷயங்களை பேசினார். அவற்றை கேட்கும்போது எனக்கு மிகவும் வெட்கமாகவும் அவமானமாகவும் இருக்கும். நான் என் கணவரிடம் என் மாமனாரின் இந்த நடத்தையைப் பற்றி சொன்னபோது, என் தந்தை எப்போதும் நவீன மற்றும் பெரிய மனிதர்களுடன் பழகுபவர், அதனால் அவர் அப்படி பேசுகிறார் என்றார். உனக்கு இப்படிப்பட்ட மாமனார் கிடைத்ததற்கு நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றார். மருமகளை கட்டுப்படுத்தாமல் சுதந்திரமாக வாழவிடுகிறாரே என்று கூறினார். என் மாமனாரின் தவறான நடத்தைகளுக்கு என் கணவரே முழு முதற்காரணமாக எனக்கு தெரிந்தார். அவர் ஒருபோதும் என் வார்த்தைகளை நம்பவில்லை. தந்தையின் முன்னிலையில் என்னை தவறாகவே சித்தரித்தார். பணக்காரர்களும் உயர்தர மனிதர்களும் இப்படித்தான் இருப்பார்கள் என்று என் கணவர் அடிக்கடி கூறுவார். நான் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவள்தான், ஆனால் நாங்கள் ஏழைகள் அல்ல. எங்களுடைய குடும்பமும் பணக்காரர்களுடன் பழகும் குடும்பம்தான். எங்களின் உறவினர்கள் அனைவரும் பணக்காரர்கள். என் கணவருக்கு என் மானத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை என்று எனக்கு தோன்றியது. அவரே என்னை அவர் தந்தையின் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த முயன்றார். என் மாமனாரின் தவறான நடத்தையால் நான் அவருடன் பேசுவதை நிறுத்திவிட்டேன். அப்போது என் கணவர், அப்பாவுக்கு இந்த வீட்டில் தங்குவதில் எந்த குறையும் தெரியக்கூடாது என்றார். நீ அவரிடம் பேசாமல் இருந்தால் என்னை விட மோசமானவன் யாரும் இருக்கமாட்டான் என்று மிரட்டினார். திருமணம் செய்து இந்த வீட்டிற்கு வந்த பிறகு நான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருந்தேன்.
இங்கே என் மாமனாரின் நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கவில்லை, அங்கே என் கணவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆரம்பத்தில் என் கணவரின் குணம் என்னிடம் மிகவும் நன்றாக இருந்தது. ஆனால் அவர் தந்தையின் விஷயம் என்று வரும்போது என்னை மிகவும் கேவலமாக நடத்தினார். ஒரு நாள் நாங்கள் ஒரு திருமண விழாவிற்கு சென்றிருந்தோம். அங்கே என் மாமனார் எல்லையை கடந்தார். என் மாமனார் என்னை அவருடைய நண்பர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவருடைய நண்பர்களும் அவரைப் போலவே பார்ப்பதற்கு மிகவும் இளமையாக காட்சியளித்தார்கள். எனக்கு இந்த சூழல் சற்றும் பிடிக்கவில்லை. என் மாமனார் மீண்டும் மீண்டும் என்னை அவர்களிடம் காட்டினார். நான் என் கணவரிடம், பாருங்கள், உங்கள் தந்தை தன் நண்பர்களிடம் என்னை பற்றி காட்டுகிறார் என்றேன். மருமகளை தன் நண்பர்களிடம் இப்படி எப்படி காட்டுகிறார், அவருக்கு வெட்கமே இல்லையா என்றேன். என் கணவர், உனக்கு என்ன ஆயிற்று நீதி? தயவுசெய்து உன்னுடைய பழைய கால கருத்துகளிலிருந்து வெளியே வா என்றார். நாம் முதல்முறையாக திருமணத்திற்கு வந்திருக்கிறோம், உன்னை யாருக்கும் தெரியாது என்றார். அதனால்தான் அப்பா உன்னை எல்லாருக்கும் அறிமுகம் செய்து வைக்கிறார் என்று கூறினார். நான் என் கணவரிடம் எதை சொன்னாலும் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இப்போது எனக்குள் ஒரு பயம் வரத் தொடங்கியது. என் கணவர் நினைப்பது போல் அவர் நல்லவர் அல்ல. யாருடைய எண்ணம் எப்போது மாறும் என்று நமக்கு தெரியாது. ஒரு நாள் என் கணவர் வேலை விஷயமாக 2 நாட்களுக்கு வெளியூர் செல்வதாக கூறினார். நான் என் கணவரிடம் சொன்னேன், என்னையும் உங்களுடன் கூட்டிச் செல்லுங்கள், வீட்டில் தனியாக இருந்து நான் என்ன செய்வேன் என்று. என் கணவர் சொன்னார், என்னால் உன்னை அங்கே என்னுடன் அழைத்துச் செல்ல முடியாது, ஏனென்றால் நான் மக்களுடன் கூட்டங்களில் மீட்டிங்ஸ் கலந்து கொள்ள வேண்டும், அதனால் உனக்கு நேரம் ஒதுக்க முடியாது. நான் என் கணவரிடம் சொன்னேன், அப்படியானால் என்னை என் பெற்றோர் வீட்டில் மைக்கா விட்டுவிடுங்கள், நான் என் பெற்றோர் வீட்டிற்குச் சென்று நீண்ட நாட்களாகிவிட்டன, நீங்கள் திரும்பி வரும்போது என்னை அழைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் என் கணவர் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்போது உனக்கு பிறந்த வீடும் புகுந்த வீடும் எல்லாமே இதுதான், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உன்னை உன் பெற்றோர் வீட்டில் விட முடியாது என்றார். மேலும் இது 2 நாள் விஷயம்தானே, வீட்டில் உன்னை கவனித்துக் கொள்ள அப்பா இருக்கிறார் என்றும் கூறினார். நான் என் மனதில் நினைத்தேன், எனக்கு எல்லாவற்றையும் விட அதிகமாக உங்கள் அப்பாவை பார்த்துதான் பயமாக இருக்கிறது என்று. ஏனென்றால் சில நேரங்களில் பேசிக்கொண்டே இருக்கும்போது என் மாமனார் என் கையை பிடித்துக் கொள்வார். சில நேரங்களில் வா, நாம் இருவரும் செல்ஃபி எடுக்கலாம் என்று கூறி செல்ஃபி எடுக்கும் சாக்கில் என்னை தொடுவார். நான் என் மாமனாரால் மிகவும் சலிப்படைந்து போயிருந்தேன். அவர் தனது கோவா பங்களாவிற்கு திரும்பிச் சென்று வாழ வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் எனது திருமணமானதிலிருந்து அவர் கோவா பங்களாவிற்குச் செல்லவே இல்லை. தன் தந்தை என்னை நன்றாக பார்த்துக் கொள்வார் என்று என் கணவர் நினைத்தார். ஆனால் எனக்கு என் மாமனாரைக் கண்டு பயமாக இருந்தது. நான் அவர்களின் மருமகள் அல்ல, மாறாக அவர்கள் பயன்படுத்த விரும்பும் ஒரு காதலி, கேர்ள்ஃப்ரெண்ட் போல உணர்ந்தேன். ஆனால் இந்த விஷயத்தை என்னால் என் கணவரிடம் தெளிவாக சொல்ல முடியவில்லை, ஏனென்றால் என் கணவர் என் மீது கோபப்படுவார் என்று எனக்கு நன்றாக தெரியும். அவரால் தன் தந்தைக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாது. சில நேரங்களில் என் மாமனார் மிகவும் சுதந்திரமான எண்ணம் கொண்ட ஃப்ரீ மைண்டட் மனிதர் என்று எனக்கு தோன்றியது. ஒருவேளை அவர்கள் பேசுவதை நான் தவறாக புரிந்து கொள்கிறேனோ என்று நினைத்தேன். ஏனென்றால் என் பெற்றோர்கள் என்னை மிகவும் எளிமையான முறையில் வளர்த்தார்கள். அவர்கள் எங்களை அந்நியர்களுடன் பழக அனுமதித்ததே இல்லை. திருமணத்திற்கு பிறகு புகுந்த வீட்டின் இந்த அதிகப்படியான சுதந்திரமான சூழல்தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையை தந்தது. ஆரம்பத்திலிருந்தே நான் இவ்வளவு சுதந்திரமான சூழலில் இருந்திருந்தால் ஒருவேளை எனக்கு இது பழகியிருக்கும். ஆனால் ஒரு நாள் எனது இந்த சந்தேகமும் என் கண் முன்பே நிஜமாகிவிட்டது. நான் எப்போதும் என்னை மிகவும் அடக்கமாக வைத்திருந்தேன். நான் யாருடைய முன்னிலையிலும் அதிகமாக வரமாட்டேன், ஏனென்றால் நான் ஆரம்பத்திலிருந்தே மிகவும் வெட்கப்படும் குணம் கொண்டவள். புதிய நபர்களின் முன்னிலையில் எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கும். இது என் மாமனாருக்கும் என் கணவருக்கும் பிடிக்கவில்லை. அவர்கள், இப்போது நீ எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டாய், அதனால் நீ இவ்வளவு வெட்கப்பட தேவையில்லை, இந்த காலத்திற்கு ஏற்ப நீ எங்களுடன் வாழ வேண்டும் என்று கூறினர். இந்த வீட்டில் நான் என் மனக்குறைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் கூட இல்லை. புகுந்த வீட்டில் குறைந்த உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆரம்பத்திலிருந்தே எனது விருப்பமாக இருந்தது. இதனால் எனக்கு அதிக பிரச்சனைகள் இருக்காது என்று நினைத்தேன். ஏனென்றால் புகுந்த வீட்டில் எவ்வளவு அதிகமான மக்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு பிரச்சனைகள் உருவாகும் என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் இன்று புகுந்த வீட்டில் உறுப்பினர்கள் இவ்வளவு குறைவாகவும் இருக்கக்கூடாது, அது உங்களை முற்றிலும் தனிமையாக்கிவிடும் என்பதை நான் உணர்கிறேன். எல்லாவற்றிலும் பெரிய தவறு என் கணவருடையது என்று எனக்கு தோன்றியது. அவர் என் நிலைமையை புரிந்து கொண்டிருக்க வேண்டும், என் பேச்சை நிதானமாக கேட்டிருக்க வேண்டும். ஒருவேளை அதுதான் அவருடைய மிகப்பெரிய தவறாக இருக்கலாம். அவர் எனது எல்லா வகையான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் தன் தந்தைக்கு அனுப்புவார். என் கணவருக்கு தன் தந்தையுடனான உறவின் கண்ணியம் கூட தெரியவில்லை. அவர் தன் தந்தை என்பதை அவர் மறந்தார். என் கணவர் எங்களுக்கிடையில் நடந்த தனிப்பட்ட ரகசிய பேச்சுக்களை கூட தன் தந்தையிடம் பகிர்ந்து கொண்டார். பணக்காரர்களின் தரம் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் உயர்வாக இருக்கும், அவர்களின் வீட்டுச் சூழல் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன்.
ஆனால் தந்தை மகன் உறவில் எந்த வித்தியாசமும் இல்லாத அளவுக்கு அது இவ்வளவு சுதந்திரமாக இருக்கக்கூடாது. என் கணவரின் இந்த செயல்களால்தான் நான் என் மானத்தை இழக்க நேரிட்டது என்று நினைக்கிறேன். என் கணவர் 2 நாட்களுக்கு ஊருக்கு வெளியே சென்றிருந்தார். எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. என்னால் என் கணவரிடம் அதிகமாக பிடிவாதம் பிடிக்க முடியவில்லை. ஆனால் அவர் கிளம்பும்போது இன்று வீட்டிற்குள் ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்று என் இதயம் விசித்திரமான சிக்னல்களை கொடுத்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக நான் என் கணவரின் கையை பிடித்து, தயவுசெய்து என்னையும் உங்களுடன் கூட்டிச் செல்லுங்கள் என்று கெஞ்சினேன். அவர் சொன்னார், நீ தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய். ஏதேனும் பிரச்சனை என்றால் எனக்கு ஃபோன் செய். என்னால் வர முடியாது. ஆனால் என் தோழி ஒருத்தி சற்று தூரத்தில் வசிக்கிறாள். அவள் உனது தனிமையை போக்க வருவாள் என்றார். நான் என் கணவரிடம், கபில், எனக்கு ஏதோ விசித்திரமாகத் தோன்றுகிறது. ஏதோ கெட்டது நடக்கப் போவது போல் உணர்கிறேன் என்றேன். கபில் என்னை கட்டியணைத்து, நீ கவலைப்படாதே, நாளை மதியம்தான், நான் நாளை மதியத்திற்குள் வீட்டிற்கு வந்துவிடுவேன் என்றார். என் கணவர் கிளம்பினார். என் இதயத் துடிப்பு வேகமாகியது. ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது என்று தோன்றியது. என் கணவர் சென்றுவிட்டார். ஆனால் இன்று எனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. வீட்டில் என் மனம் லயிக்கவில்லை. என் மூளையில் ஓடும் விசித்திரமான எண்ணங்களை அகற்ற என்னை ஏதேனும் ஒரு வேலையில் ஈடுபடுத்த விரும்பினேன். நான் என்னை ஏதேனும் ஒரு வேலையில் பிஸியாக வைத்திருக்க முயற்சிக்கும் போதெல்லாம் என் கைகளும் கால்களும் நடுங்கத் தொடங்கின. மதியத்திலிருந்து இரவு இப்படித்தான் கடந்தது. நான் என்னை என் அறைக்குள்ளேயே பூட்டிக் கொண்டேன். நான் என் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. இப்போது இரவு சுமார் 11 மணி ஆகிவிட்டது. எனக்கு பசியாக இருந்தது. நான் கீழே சென்று சாப்பிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் நான் கீழே சென்றதும் என் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் உணர்ந்தேன். வீட்டில் ஒரு வேலைக்காரர் கூட இல்லை. நான் சுற்றிலும் பார்த்தேன். எனக்கு எந்த வேலைக்காரரோ அல்லது வேலைக்காரியோ கண்ணில் படவில்லை. பிறகு நான் எல்லோரையும் சத்தமிட்டு அழைத்தேன். ஆனால் வீட்டில் யாருமே இல்லை. இந்த வேலைக்காரர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இதன் பொருள், இந்த பெரிய வீட்டில் நான் தனியாக இருந்தேன். நான் உடனே வீட்டு வேலைக்காரிக்கு ஃபோன் செய்தேன். அவள் என் ஃபோனை எடுக்கவில்லை. பிறகு மற்றொரு வேலைக்காரிக்கு ஃபோன் செய்தேன். அவளும் ஃபோனை எடுக்கவில்லை. இந்த வேலைக்காரர்களுக்கு என்ன ஆனது? ஏன் யாரும் என் ஃபோனை எடுக்கவில்லை? எனக்கு சொல்லாமல் எல்லாரும் வீட்டை விட்டு எப்படி சென்றார்கள் என்று எனக்கு புரியவில்லை. நான் சமையலறைக்குச் சென்று பார்த்தேன். சமையலறையில் உணவும் இல்லை. எனக்கு மிகவும் பசியாக இருந்தது. ஏனென்றால் நான் மதிய உணவும் சாப்பிடவில்லை. காலையில் என் கணவருடன் டிஃபன் மட்டுமே சாப்பிட்டிருந்தேன். ஃப்ரிட்ஜில் பார்த்தபோது ஜூஸ் இருந்தது. நான் அந்த ஜூஸை குடித்தேன். ஆனால் என் இதயம் வேகமாக துடித்தது. வேலைக்காரர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? வீட்டில் என் கணவரும் இல்லை. இந்த பெரிய வீட்டில் நான் முழு இரவையும் தனியாக எப்படி கழிப்பேன் என்று எனக்கு புரியவில்லை. இதற்கு முன்பு எப்போதும் இப்படி நடந்ததில்லை. இன்று நடப்பது போல. நான் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே படிக்கட்டுகளில் ஏறி என் அறைக்குச் சென்று கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. கதவு தட்டப்படும் சத்தத்தை கேட்டு என் உடம்பே நடுங்கியது. இரவின் இந்த நேரத்தில் வீட்டிற்கு யார் வருகிறார்கள் என்று நினைத்தேன். ஒருவேளை என் மாமனாராக இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு என் மாமனாரை பார்த்தாலும் பயமாக இருந்தது. அவர் வீட்டிற்குள் இருந்தாரா அல்லது கதவுக்கு வெளியே இருந்தாரா என்று எனக்கு புரியவில்லை. நான் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தபோது கதவு பலமாக தட்டப்படத் தொடங்கியது. நான் நடுங்கும் உடலுடன் கதவின் அருகே சென்றேன். யாரோ கதவை தட்டவில்லை, உடைக்க முயல்வது போல் தோன்றியது. இந்த நேரத்தில் காவலாளி கூட இல்லை என்று எனக்கு தோன்றியது. எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. நான் நடுங்கும் குரலில், யார் அது என்று கேட்டேன். நான் கேட்டவுடன் கதவு தட்டப்படுவது நின்றது. நான் மீண்டும் ஒருமுறை உரத்த குரலில், கதவுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டேன். இந்த முறையும் யாருடைய பதிலும் வரவில்லை. நானும் கதவை திறக்காமல் உள்ளே வந்துவிட்டேன். வேகமாக ஓடி என் அறைக்குச் சென்றேன். அறைக்குள் நுழைந்ததும் அறையின் கதவை உள்ளே இருந்து பூட்டிக்கொண்டு ஒரு மூலையில் அமர்ந்து நடுங்கத் தொடங்கினேன். என் மூளையில் விசித்திரமான எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தன. ஒரு கணம் என் கணவருக்கு ஃபோன் செய்து வீட்டிற்கு வரச் சொல்லலாம் என்று தோன்றியது. எனக்கு எதுவுமே சரியாக தோன்றவில்லை. ஆனால் நான் இந்த முடிவை எடுப்பதற்குள் திடீரென்று என் அறையின் கேலரியில் பால்கனி யாரோ குதிக்கும் சத்தம் கேட்டது. கேலரியில் யாருடைய நிழலோ தெரிந்தது. இதைக் கண்டு என் உணர்வுகள் இழந்தன. கேலரியின் கதவு திறந்திருந்தது. கேலரி வழியாக உள்ளே வந்தவர்கள் மொத்தம் 3 பேர். இப்போது அவர்கள் கேலரி வழியாக நேரடியாக என் அறைக்குள் வந்துவிட்டனர். அவர்களைக் கண்டதும் என் காலடியில் இருந்த பூமி நழுவியது. ஏனென்றால் அவர்களில் இருவரை எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் என் மாமனாரின் நண்பர்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களில் ஒருவர் என் மாமனார். அவர் தன் நண்பர்களுடன் கேலரி வழியாக என் அறைக்குள் வந்திருந்தார். என் காலடியில் இருந்த பூமி நழுவிவிட்டது. நான் சத்தமிடத் தொடங்கினேன். நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? இப்படி வீட்டிற்குள் ஏன் நுழைந்தீர்கள் என்று. ஆனால் நான் என் சுயநினைவை இழந்துவிட்டேன். நான் என் மாமனாரிடமும் சொன்னேன், டாடி, வீட்டிற்குள் நுழைவதற்கு இது என்ன வழி? இந்த நேரத்தில் கபில் வீட்டில் இல்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும்தானே
என் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. என் மாமனார் சிரித்துக்கொண்டே சொன்னார், ஆமாம் மருமகளே, கபில் வீட்டில் இல்லை என்பது எனக்கு நன்றாகத் தெரியும். அதனால்தான் என் நண்பர்களுடன் இங்கே வந்தேன். என் மாமனார் சொன்னார், கபில் இருக்கும்போது உன்னிடம் அதிகமாக பேச வாய்ப்பு கிடைப்பதில்லை. திருமணத்தில் என் நண்பர்களுக்கு உன்னை காட்டியபோது அவர்களுக்கு உன்னை மிகவும் பிடித்திருந்தது. அவர்களும் உன்னிடம் பேச விரும்புகிறார்கள். இன்று கபில் வேலை விஷயமாக வெளியே சென்றுள்ளான். அதனால்தான் நாங்கள் அனைவரும் உன்னை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றார். என் மாமனாரின் குரலில் இனிமை நிறைந்திருந்தது. ஆனால் பேசும் விதம் மிகவும் மோசமாக இருந்தது. என் ஆன்மாவே நடுங்கியது. நான் பயந்து பயந்து பின்வாங்கினேன். என் உணர்வுகள் வேலை செய்வதை நிறுத்திவிட்டன. நான் பின்வாங்கிக் கொண்டே இருந்தேன். அவர்கள் என்னை நோக்கி வந்து கொண்டே ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அது எனக்கு புரியவே இல்லை. நான் எந்த விஷயத்திற்கு பயந்தேனோ அந்த பயம் இன்று என் முன்னால் நின்று கொண்டிருந்தது. சில நேரங்களில் என் கணவர் எனது அழகை புகழ்ந்து பேசுவதும் எனது ஒவ்வொரு நல்ல மற்றும் கெட்ட விஷயத்தையும் தன் தந்தையிடம் சொல்வதும் அவர் தந்தை என்பதை விட நண்பராக இருப்பதால்தான் என்று எனக்கு தோன்றியது. ஒரு நாள் ஏதேனும் தவறாக நடந்துவிடுமோ, அதற்குப் பிறகு நான் யாருக்கும் முகம் காட்ட முடியாது என்று நான் பயந்தேன். இன்று அவர்கள் வந்த விதமும் பேசும் பாணியும் எனக்கு நிஜத்தை காட்டிவிட்டன. ஆனால் நான் எந்த சூழ்நிலையிலும் என் மானத்தை விற்க மாட்டேன் என்று முடிவு செய்தேன். நான் உடனே கதவை நோக்கி ஓடத் தொடங்கினேன். நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி இந்த மனிதனின் உண்மையான முகத்தைப் பற்றி மக்களிடம் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தேன். இந்த மனிதன் என் கணவர் இல்லாதபோது என்னுடன் என்ன செய்ய முயல்கிறான் என்பதை சொல்ல நினைத்தேன். ஒருவேளை அவர்கள் நான் ஓடுவதை பார்த்து என் எண்ணத்தை புரிந்து கொண்டார்கள் என்று நினைக்கிறேன். அதனால் நான் ஓடியவுடனே என் மாமனாரின் நண்பன் ஒருவன் என்னை பிடித்து தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். நான் அந்த மனிதனிடமிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள முயன்றேன். என் மாமனாரும் சொன்னார், அடடா, ஏன் ஓடுகிறாய் மருமகளே? இன்னும் நாங்கள் உனக்கு எதுவும் செய்யவில்லையே. இதைச் சொல்லி அவர்கள் அனைவரும் உரக்கச் சிரித்தார்கள். நான் என் மாமனாருக்கு கடவுளின் பெயரால் சத்தியம் செய்யத் தொடங்கினேன். தயவு செய்து என் மானத்தை அழிக்காதீர்கள். நான் உங்கள் வீட்டு மானம், உங்கள் மகனின் மனைவி, உங்கள் மருமகள் மகள் போன்றவள். நீங்கள் உங்கள் சொந்த மகளின் மானத்துடன் விளையாட விரும்புகிறீர்களா? தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்றேன். ஆனால் அவர்களின் எண்ணம் வேறு ஒன்றாக இருந்தது. திடீரென்று அவர்களில் ஒருவன் என் கையை பலமாக பிடித்து என்னை படுக்கையில் பெட் தள்ளினான். ஒரே நேரத்தில் அவர்கள் மூவரும் என் மீது பாய்ந்தார்கள். பிறகு நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. அது என் வாழ்க்கையையே அழித்துவிட்டது. என் மாமனாரும் அவரது இரு நண்பர்களும் என் வாழ்க்கையை பாழாக்கினர். ஏனென்றால் அவர்கள் என்னை கெடுத்துவிட்டனர். நான் பாழாகிவிட்டேன். என் மானம் பறிபோய்விட்டது. நான் எப்போதும் என்னை அடக்கமாக வைத்திருந்த பெண். ஆனால் இன்று என் மானம் சிதைந்துவிட்டது. என் கணவர் என் பேச்சை நம்பாததால்தான் இது நடந்தது. உங்கள் அப்பாவின் நடத்தை என் விஷயத்தில் சரியாக இல்லை என்று நான் பலமுறை அவருக்கு புரிய வைக்க முயன்றேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் என் கணவர் என் பேச்சை புரிந்து கொள்ளவே இல்லை. என் கண்ணீர் நிற்கவில்லை. நான் ஆளான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் நிஜமாக நடந்துவிட்டன. மாமனார் தந்தை போன்றவர் மருமகள் மாமனாருக்கு சேவை செய்கிறாள். ஆனால் என் மாமனார் தன் நண்பர்களுடன் சேர்ந்து என் மானத்தை காற்றில் பறக்கவிட்டார். நான் எங்கே போய் என் முகத்தை மறைத்துக் கொள்வது என்று எனக்கு புரியவில்லை. இரவு முழுவதும் அவர்கள் மாறி மாறி என் உடலைச் சிதைத்தார்கள். என் மானம்தான் எனக்கு எல்லாமே. இன்று நான் என் மாமனார் மற்றும் அவரது நண்பர்களால் அந்த மானத்தை இழக்க நேரிட்டது. என் மாமனாருக்கு முதல் நாளிலிருந்தே என் மீது கெட்ட பார்வை இருந்தது. அவர் என் அருகில் வர முயன்றார். ஆனால் அவருக்கு என்னை பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர் என்னை மற்ற பெண்களைப் போல நினைத்தார். அவர் என் அருகில் வர முயன்றால் நான் ஈர்க்கப்படுவேன் என்று நினைத்தார். ஆனால் நான் அத்தகைய குடும்பத்திலிருந்து வரவில்லை. நான் அந்த தாராளமான சூழல் கொண்ட பெண்களைப் போன்றவள் அல்ல. நான் என் மாமனாரை தந்தையின் இடத்தில் வைத்திருந்தேன். என் மாமனார் வேண்டுமென்றே என் கணவரிடமிருந்து எனது புகைப்படங்களை வாங்கி அவற்றை தனியாக பார்ப்பார். அன்று திருமணத்தில் அவர் தன் நண்பர்களுக்கு என்னை காட்டியதற்குக் காரணம் அவரது மருமகள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்பதைக் காட்டி அவரும் அவரது நண்பர்களும் என்னை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். என் கணவர் அறிவில்லாதவராக இருந்தார். நான் ஒவ்வொரு முறை புரிய வைக்க முயன்றபோதும் அவர் என்னையே திட்டினார். அவர் ஒருபோதும் என் மானத்தை பாதுகாக்க முயலவில்லை. சுதந்திரமான சூழல் என்று கூறி இன்று என் மானத்தை அவர் தன் தந்தையின் கைகளால் பறிக்கச் செய்தார். நான் படுக்கையில் மிகவும் மோசமான நிலையில் கிடந்தேன். என் உடலில் ஆடைகள் கூட இல்லை. என் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது என்பதையும் விடிந்துவிட்டது என்பதையும் அவர்கள் உணர்ந்தபோது அவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டனர். என் மாமனாரும் அங்கிருந்து சென்றுவிட்டார். என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. நான் இன்னும் படுக்கையிலேயே இருந்தேன். எனக்கு எழுந்திருக்கவே தைரியமில்லை. நான் படுத்துக்கொண்டே இருக்கும்போது காலை 11 மணி ஆகிவிட்டது. இன்னும் நான் எனது நிலையை சரிசெய்யவில்லை. காலை 11:30 மணிக்கு என் கணவரும் வீட்டிற்கு வந்துவிட்டார். அவர் என்னை இந்த நிலையில் பார்த்தபோது என்னை எழுப்ப முயன்றார். அவர் பயந்து போனார். அவர் உடனே என் உடலை ஒரு போர்வையால் மூடி, உனக்கு இந்த நிலையை யார் ஏற்படுத்தியது என்று கேட்டார்.
நெடுநேரம் எனக்கு சுயநினைவு இல்லை. ஆனால் என் கணவர் என்னை எழுப்பி உட்கார வைத்து எனக்கு தண்ணீர் கொடுத்தார். என் நிலைமை சற்று சரியானது. பிறகு நான் என் கணவரின் முன்னிலையில் கதறி அழத் தொடங்கினேன். அழுதுகொண்டே எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னேன். எனது இந்த வார்த்தைகளைக் கேட்டு அவர் மிகவும் அதிர்ச்சியடைந்தார். அவரால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. என் கணவர் கேட்டார், வீட்டு வேலைக்காரர்கள் எல்லாம் எங்கே செத்துப்போனார்கள் என்று நான் என் கணவரிடம் சொன்னேன். உங்கள் அப்பா ஒருவேளை எல்லா வேலைக்காரர்களையும் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டார், வீட்டில் யாரும் இல்லை என்று. என் கணவருக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் என் கணவரிடம் சொன்னேன், இதெல்லாம் உங்கள் அலட்சியத்தின் விளைவுதான். எனக்கு உங்கள் அப்பாவின் நடத்தை பிடிக்கவில்லை என்று நான் உங்களிடம் கூறினேன். ஆனால் நீங்கள் என் பேச்சை ஒருபோதும் நம்பவில்லை. என் கணவர் சொன்னார், நீதி, அப்பா ஒரு நாள் உனக்கு இப்படி செய்வார் என்று எனக்கு தெரியாது. நான் என் அப்பாவை மிகவும் நல்லவர் என்று நினைத்தேன். இன்று உனது நிலைமை நீ உண்மையைத்தான் சொல்கிறாய் என்பதை தெளிவாக காட்டுகிறது என்றார். என் கணவர் சொன்னார், ஆனால் இன்று நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நான் உனக்கு ஆதரவாக பேசுவேன். என் கணவர் உடனே தன் மொபைலை எடுத்து போலீசுக்கு போன் செய்து எல்லாவற்றையும் கூறினார். சிறிது நேரத்திலேயே எங்கள் வீட்டிற்கு போலீஸ் வந்தது. போலீசார் எனது வாக்குமூலத்தை பெற்றனர். நான் போலீசாரிடம் என் மாமனாரை பற்றி எல்லாவற்றையும் கூறினேன். என் மாமனார் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் போலீஸ் என் மாமனாரையும் அவரது 2 நண்பர்களையும் கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது. என் மாமனார் மிகவும் வெட்கப்பட்டு என் கணவரிடம் மன்னிப்பு கேட்டார். அவர் சொன்னார், நான் ஆரம்பத்திலிருந்தே இளம்பெண்களின் மீது மோகம் கொண்டவன். நான் அவர்களின் உடலுடன் விளையாட மட்டுமே அறிவேன். திருமணம் செய்யாமலேயே என் ஆசை நிறைவேறிக் கொண்டிருந்தது. அதனால் எனக்கு திருமணம் செய்ய வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை என்றார். என் கணவருக்கு தன் தந்தையின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டு மிகவும் அவமானமாக இருந்தது. அவர் முதலில் தன் தந்தையின் முகத்தில் அறைந்து, உங்களிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை. நான் உங்களை எப்போதும் என் நண்பராக நினைத்தேன். அது உங்களுக்கு நன்றாகத் தெரியும். நீங்கள் இந்த விஷயத்தை தவறாக பயன்படுத்தி என் மனைவியுடன் உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து இதையெல்லாம் செய்தீர்கள் என்றார். என் மாமனார் மிகவும் வெட்கப்பட்டார். ஏனென்றால் நான் என் கணவரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவேன் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் என்னையும் மற்ற பெண்களைப் போலத்தான் நினைத்தார். போலீஸ் என் மாமனாரையும் அவரது 2 நண்பர்களையும் கைது செய்து அழைத்துச் சென்றது. என் கணவர் தன் தந்தையுடனான எல்லா உறவுகளையும் துண்டித்துக் கொண்டார். எனது மருத்துவ அறிக்கையும் மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தது. அதில் என் மாமனாரும் அவரது நண்பர்களும் எனக்கு என்ன செய்தார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. என் கணவரும் என்னிடம் மன்னிப்பு கேட்டார். அவர் மிகவும் வெட்கப்பட்டார். பல நாட்களாக எனக்கு சிகிச்சை ட்ரீட்மெண்ட் நீடித்தது. ஏனென்றால் எனது நிலைமை மிகவும் மோசமாக்கப்பட்டிருந்தது. என் கணவர் இனிமேல் எனது பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்பதாக உறுதியளித்தார். மேலும் தனது மனைவியை மற்றவர்களின் முன்னிலையில் இப்படி அவமானப்பட விடமாட்டேன் என்றும் கூறினார். என் கணவர் இங்கே இருந்தால் அவருக்கு தன் தந்தையின் தவறுக்காக மீண்டும் மீண்டும் கோபமும் தன் தந்தையின் நினைவும் வரும். அதனால்தான் அவர் என்னை என்னுடன் மும்பையில் உள்ள அவரது மற்றொரு பங்களாவிற்கு அழைத்துச் சென்றார். இப்போது நாங்கள் இருவருமே அங்கே வாழ்கிறோம். இந்த விஷயத்திற்கு பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. என் கணவரின் நடத்தை என்னுடன் மிகவும் நன்றாக இருக்கிறது. என் கணவர் என்னை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்கிறார். என் மாமனாருக்கு சிறைக்கு சென்ற பிறகு அவர் செய்த தவறுக்கான தண்டனை கிடைத்துவிட்டது. நான் இப்போது என் கணவருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் நான் உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். ஒரு பெண்ணின் மானமே அவளது ஆபரணம். எனவே பெண்ணின் மானத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பெண் தன் கணவரிடமிருந்து இதைத்தான் விரும்புகிறாள். தன் கணவன் தன் மானத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அவளது கணவனே அவளை புரிந்து கொள்ள முயலவில்லை என்றால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் என்னுடன் நடந்தது போலத்தான் நடக்கும். ஏனென்றால் இந்த உலகில் பெண்களை கெட்ட பார்வையுடன் பார்க்கும் கொடூரமான மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் அவளது கணவனின் அலட்சியத்தை பயன்படுத்தி அவளது மானத்தை காற்றில் பறக்க விடுகிறார்கள். எனவே நீங்களும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதலில் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்த மறவாதீர்கள்.